அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகர காவல், மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் ட்ரஸ்ட் இணைந்து அடுத்த மாதம் அக்டோபர் 6ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் விபத்தில்லா வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 5 முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள், கல்லூரியில் இருக்க மாணவர்கள், தொண்டு நிறுவனங்களோட இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் ஹியூமன் செயின் மூலமா சாலை பாதுகாப்புடைய ஒரு ரோட் சேஃப்டிக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள், தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் இந்த பேரணியில இந்த ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேட்ல இன்னைக்கு கலந்து கொண்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாநகரம், கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஒரு முன்மாதிரி மாவட்டமாக சாலை பாதுகாப்புல கொண்டு கொடுக்கின்ற ஒரு திட்டத்துல இது ஒரு முக்கியமான பங்கு. வர காலங்களில, வர வாரங்களில இன்னும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதன் மூலமா கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்துல சாலை விபத்துகளால இருக்கிற உயிர்கள் குறைக்குண்டான ஒரு முயற்சி. இது தொடர்ந்து நம்ம அடுத்த மாதம் நடக்குது. மற்றும் இதன் மூலமா பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு உண்டான ஒரு விழிப்புணர்வு நல்ல முறையில கொண்டு போக்குதான ஒரு பல வகையான நிகழ்ச்சியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தொடங்குறோம். அது சம்பந்தமா காவல்துறை மற்றும் செயல்படுத்தும் ஆபீசர் சார்பாக விசாரணை நடைபெற்று வருது. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துள்ளன. அப்படி காவல்துறை அதுக்கு சாராத கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அது கூட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அது காவல்துறை சார்பாக கடந்த 2 நாள் முன்னாடி விசாரணை நடத்திருக்கு. இது சம்பந்தமா நம்ம மாவட்ட அளவிலான ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங்ல கூட இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்களா யூட்டர்ன் நம்ம ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன், ஆஸ் பர் ஐஆர்டி ஸ்டாண்டர்ட்ஸோட இருந்து அதை சரி பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல முறையில் கொண்டு வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இதை சரி பண்ணிட்டு பொதுமக்களுக்கு ஸ்மூத்தான டிராஃபிக் அந்த மாதிரி ஏதாவது குறிப்பாக இருந்தால் காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கணும்.